பானை வச்சுட்டு பானை நடுவுலேருந்து ட்ராக் அதெல்லாம் க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். ட்ராக் இப்படி வந்துட்டு இப்படி வந்து இப்படி போச்சுன்னா தென் யூ see the whole செட்டப். இது வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 8,000 10,000 பானை வந்திருக்கும். அதுக்கு ஒரு 4-5 நபருங்க இருப்பாங்க ப்ரொடியூசர் பக்கத்தில். நான் பண்ணிட்டேன் சார், நான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கேன், அவன் பண்ணிவிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லி போனானுங்க. எவன் கொண்டு வரல, 100-200 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா இதுதான் ஆர்ட் டைரக்ஷன். இது அந்த அந்த ஸ்பீடில் உங்களுக்கு தட்டணும். எங்கேயோ இருக்குதுங்க, எங்கேயோ லொகேஷன் எங்கேயோ எங்கேயோ அந்த பானை செட்டப் கரெக்டாக என்னதான் பிடிச்சாக்க வரும், என்னதான் பிடிச்சா வரும். கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் அடிக்க சொல்லிட்டேன். மேஸ்திரி துக்காராம் தான் பண்ணார். ஸ்ட்ரக்சரெல்லாம் பண்ண உடனே இந்த பசங்க விளாட்ற பிளாஸ்டிக் பால்ஸ் இல்லை, அந்த பால் வாங்கி எத்தனை கடிக்கணும்னாக்கா எத்தனை 1000 கொண்டு வந்தோம், 10,000 கொண்டு வந்து தெரியல, கொண்டு வந்துட்டு எல்லாத்தையுமே கம்பி வச்சு எல்லாத்தையும் சுற்றிட்டு கலர் அடிச்சு விட்டோம். அது இல்லைன்னா முடியாது, நாளைக்கு ஷூட்டிங்கன்னு வச்சு. ஆனால் அந்த பானை கீனெல்லாம் வந்து நான் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். இது யாருமே சொல்லலை எனக்கு. நிறைய பேர் தெரியாது கூட. அந்த ஷூட்டிங் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க வேலை செஞ்சுட்டு. நோபடி நோஸ் ஆஃப்டர் 8 feet எல்லாமே பிளாஸ்டிக் பால்ஸ் தான். அதில் ஒன்று செஞ்சேன், எல்லாம் ஒரே சைஸ் வைக்காத, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒரு பெருசு ஒரு சின்னது, எங்கெங்கே ரீப்பர் இல்லையோ அங்கங்கே ரீப்பர் அடிச்சுட்டு கம்பி போச்சு. அண்ட் மை சர்ச் ஃபார் த சீப்பஸ்ட். எப்போவுமே இட் வாஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் அட் ஆல். உங்களுக்கு பார்க்குறது தான் பிரம்மாண்டம் அதெல்லாம் தெரியும் தவிர நெவர் இட் ஹஸ் கிராஸ்ட் ஓவர் போர்ட். சங்கர் கிட்ட வந்து சார் உங்கள் தம்பு கொடுத்துடுங்க சார், இது கொடுத்துடுங்க சார், எனக்கு கொஞ்சோண்டு அப்படி எடுத்து கொடுத்துடுங்க சார் அப்படின்னு. சிவாஜி படத்தில் சஹானா பாட்டு இருக்கு, ஒரே ஒரு மொமெண்ட்ல அது நிஜமாக இருந்தது. டெலிஸ்கோபிக் லென்ஸ்ன்னு ஒன்று இருக்குது சார், அது நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் மாதிரி இருக்கிறது உள்ளே வச்சுட்டு அதுலேருந்து மெதுவாக எடுத்தார். இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஷாட். மனசுலேயே நிற்குது. நீங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் அவர்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சா? இல்லை, நான் அது நம்மளால பண்ண முடியாது. அது பிகாஸ் இட் வாஸ் பாட் அண்ட் ஐ ஹேட் இட் ஓகே ஆஃப்டர் லாங் டைம். பட் இது லார்ஜர் ஸ்கேலில் கிடைக்குமான்னு பார்த்தேன்னு வந்து கிடைச்சிது. இதை விட ஒன்றும் டபுள் த சைஸ். ஓகே. ஸோ இட் வாஸ் ப்ராக்டிக்கல் ஃபார் தட் டு கோ அண்ட் கம். அதை பார்த்த பிறகு ஸ்பாட்ல தான் அவருக்கு அந்த ஐடியா வந்துச்சு. இல்லை, இந்த ஸ்மால் சாம்பிள் வச்சேன்ல, இது பெருசாக கிடைக்குமான்னு கேட்டாப்புல. எதுக்குன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா. சரி, ஃபுல்லாக கிளாஸ், எங்கே இந்த லைட்டு கொடுக்கறது, கேமரா ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடாது, இப்படி அதுக்கு தான் ஒன்று வந்து ட்ரையாங்கிள் இப்படி போட்டேன். இதில் வந்து நீ கீழேருந்து நீ லைட் அடிச்சானாக்கா இங்கே தான் படம் தவிர இங்கே ஃபுல்லாக வராது. இல்லை ஸ்லோப்பாக இப்படி வச்சு அதை ஹைட் பண்ணிட்டோம்னாக்கா இது ஃபுல் ஸ்லோப் கலர் வரும். இல்லை மேலேருந்து அடிச்சானாக்கா கரெக்டாக லைட் வரும். ஸோ தேர் 3 ஆப்ஷன்ஸ் தேர். ரவுண்டில் வரும்போது யூ கேன் ஹைட். ஸ்கொயரில் வரும்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா வி கேவ் சர்டன் திங்ஸ் அஸ் கிளாஸ் வேர் வி கேன் ட்விஸ்ட் த கிளாஸ் அ லிட்டில், நாட் டூ மச். அதர்வைஸ் வி பேஸ்டட் த கலராக இருக்கணும். சொல்லிட்டே கலர்னா என்னடா படம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இல்லை சார் விட்டுங்க சார் அதான். தென் ஐ காட் இட் பேஸ்டட் வித் பெயிண்டட். சம் ஆர் பெயிண்டட், சம் ஆர் பேஸ்டட். அண்ட் ஒரு பர்டிகுலர் லெவல் போன அப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு 8 அடிக்கு கிளாஸ், அதுக்கு 12 அடிக்கு கிளாஸ், அதுக்கு மேலே வரதெல்லாம் அக்ரிலிக் டோட்டலாக. அது ஷேப் வரணும். ஆனால் கீழே ஃப்ளோரிங் எல்லாமே அக்ரிலிக் தான். தண்ணி வந்து 45 feet ஹைட்லேருந்து வந்தது தண்ணி. சங்கர் வாஸ் லவ்லி. ஐ மீன் ஒர்க் பண்ண மாதிரியே இருக்காது. இட்ஸ் வெரி நைஸ்.